ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோனா டாக்கர் ஃபைல் Node.js ஆப்புக்கு எப்படி டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு Node.js ஆப் வந்து எப்படி கோட் பண்ணுறது, ஸோ அது சர்வரை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஒரு சிம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் நம்ம ஜஸ்ட்டு கோட் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த கம்ப்ளீட் கோடை எப்படி டாக்கர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டெமோவில் போவோம். ஸோ இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதான் நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண சிம்பிள் Node.js ஆப்பு. ஸோ அந்த Node.js ஆப்னா ஸோ நம்பர் ஆஃப் விசிட்ஸ் ஒரு பர்டிகுலர் யூஆர்எல்ல வந்துட்டு எப்படி நம்ம கவுண்ட் எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில், அது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த 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 Node.js ஆப் வந்து எப்படி நம்ம டாக்கர் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதே சேம் ஃபோல்டரில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ டாக்கர் ஃபைல்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாக்கர் ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ்லாம் நம்ம எப்படி ஒரு சிம்பிள் டாக்கர் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறத இப்போ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ மேலே உள்ள தெரியல சஜஷன் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டாக்கர் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் பேஸ் இமேஜாக இப்போ நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் கொடுத்துட்டு ஸோ node:alpine, ஸோ ஆல்பைன் இமேஜுக்குள்ளே ஸோ நோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற மாதிரி நான் இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி அதில் இருக்குது இந்த இமேஜில் நோடு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க்கிங் டைரக்டரி நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த இமேஜுக்குள்ளே ஒர்க்கிங் டைரக்டரியாக என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ /ஆப்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இந்த /ஆப் டைரக்டரி வந்து ஒர்க்கிங் டைரக்டரியாக அது ஃபிக்ஸ் ஆகிரும் இந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைலை காப்பி பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற package.json ஃபைலை வந்து ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலில் போய் அந்த ஃபோல்டரில் போய் இந்த package.json ஃபைல் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் ஃபைலு அங்கே இருக்கிற /ஆப்ன்ற ஃபோல்டரில் காப்பி ஆயிரும். அதுதான் இந்த கோடு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரன் கமாண்டு கொடுக்குறேன். ஸோ இது காப்பி ஆனதுக்கப்புறம் அந்த package.jsonல இருக்கிற அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே ரன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் ரன் npm installன்ற கமாண்டு. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் npm install கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் இமேஜில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ கரண்ட் டைரக்டரியில், அதாவது உங்கள் போஸ்ட் மிஷின் இருக்க இந்த ஃபைல் டைரக்டரியில் உள்ள எல்லா ஃபைலும் நான் வந்து இந்த இமேஜுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து காப்பி டாட் கொடுத்தா கரண்ட் டைரக்டரி. ஸோ இது ஆல்ரெடி ஒர்க்கிங் டைரக்டரி வந்து /ஆப் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கும் டாட் கொடுத்துறேன். ஸோ இங்கே இருக்கிற கரண்ட் டைரக்டரியோட ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியோட /ஆப்ன்ற டைரக்டரியில் வந்து காப்பி ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்துட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் கமாண்டு. ஸோ அதுக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் cmdன்னு போட்டு ஸோ இதில் எக்ஸிக்யூட்டபிள் இது வருது. ஸோ நான் சிம்பிள் கமாண்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ npm ஸ்டார்ட்னு கொடுக்க போகிறேன். ஸோ npm கமா, ஸோ இது 2 கமாண்டெல்லாம் நான் கமா போட்டு ஸோ 2 கமாண்டாக npm ஸ்டார்ட்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் ஃபைல் இப்போ இந்த டாக்கர் ஃபைல் வந்து பில்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் டைரக்டரிக்குள்ளே நான் போகிறேன், விசிட்ஸ் ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே. ஸோ cd விசிட்ஸ்ன்னு நான் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் டாக்கர் ஃபைல் இந்த இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அது கமாண்ட் வந்து டாக்கர் பில்டு டாட் வைக்கிறேன். ஸோ டாட்ன்றது கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க அந்த டாக்கர் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும். இது பில்ட் கான்டெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்டர் அமைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நோட் ஆல்பைன் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒர்க்கிங் டைரக்டரிக்கு ரீரைட் ஆகிடுச்சு. ஸோ அதில் போயிட்டு package.jsonனும் காப்பி ஆகிடுச்சு அந்த டைரக்டரியில், ஒர்க்கிங் டைரக்டரியில். ஸோ அதுக்கப்புறம் npm இன்ஸ்டாலில் ரன் ஆகிடுச்சு. ஸோ இது வார்னிங் தான் காட்டுது இது எல்லாமே. ஸோ இது நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு வல்னரபிலிட்டிஸும் வரல, எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் தென் கரண்ட் டைரக்டரியில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே அந்த இமேஜ் ஃபோல்டருக்கு காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து npm ஸ்டார்ட் கமாண்டை போட்டு ஸோ இந்த கமாண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட்னு இமேஜ் ஐடியா வருது. ஸோ நமக்கு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம டேக் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன்.
இதை டேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் நம்ம டாக்கர் பில்டு போட்டு ஸோ -t ஃப்ளாகில் டேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேக் வந்து எப்படி இருக்கு போனால் தமிழ் டு டெரா /visits உங்கள் ஆப் நேம் கோலன் வச்சு ஸோ இது வந்து என்ன வெர்ஷனாக இருக்க போகுது. ஸோ இப்போ எதுக்குன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பி இங்கே வந்துட்டு நம்ம டாட் வைக்கணும். ஸோ இந்த டாட் எதுக்குன்னா கரண்ட்டு பில்டு கான்டெக்ஸ்ட் டாக்கர் ஃபைல் வந்து கரண்ட் டேட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து இங்கே டாட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்சில் இருக்கிறனால ஸோ டக்குன்னு உடனே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஸ்பீடாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இமேஜும் டேக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் Node.js ஆப்பை வந்து நம்ம டாக்கர் ஃபைலை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஃபைலில் இருந்து எப்படி நம்ம ரெட்டிஸ் கண்டெய்னர் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.